ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேந்திரம் பழம் வச்சு ஒரு இடியாப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பழுத்த 3 பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு உலக்குக்கு நான் 3 பழம் எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு அரிசிக்கு 3 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பழமும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேந்திர பழத்தை நான் வந்து ரொம்பையும் பழுத்த பழமாக இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக பழுத்தணும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் கனிஞ்ச பழமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வேக வைக்கணும் அப்படிங்கிறதுனால கனிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கூலாகிடும். அதனால் நீங்கள் வந்து மீடியமாக இருக்கிற பழத்தை எடுத்துக்கோங்க. பழங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சிறந்த பழம் எது அப்படின்னா வாழைப்பழம். அதுலேயும் வாழைப்பழத்துலேயும் மிக தனித்துவமான சுவை கொண்டது எது அப்படின்னு கேட்டால் இந்த நேந்திர பழம் தான். இப்போ நேந்திர பழத்தில் வந்து அதிக அளவு சத்து இருக்குது. நேந்திர பழம் மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் அப்படின்னாலே அதில் அதிக அளவு சத்து இருக்குது. வாழைப்பழம் தான் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் பிரச்சனை இருக்குது அது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இந்த பழத்தை எல்லாத்தையுமே நல்லா அவிச்சு எடுத்துட்டேன்னா பாருங்கள், இந்த மாதிரி பழம் நல்லா அவிஞ்சிடும். 10 நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். அந்த பழம் வந்து நம்ம வச்ச கலர் இருக்கும், வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இருக்க கலருமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ வந்து நான் ஒரு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இட்லி அரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்து உங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இட்லி அரிசியில் செஞ்சுக்கலாம். இந்த எந்த அரிசியில் செஞ்சாலுமே டேஸ்ட் இருக்கும். இடியாப்பம்னாலே பச்சரிசி தான் அப்படிம்பாங்க. சிலருக்கு பச்சரிசி ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால இடியாப்பம் பக்கமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி சேர்த்தாலும் டேஸ்ட் இருக்கும், பச்சரிசி சேர்த்தாலுமே டேஸ்ட் இருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நான் வந்து அரைச்சி தான் சேர்ப்பேன். இப்போ இட்லி அரிசி வந்து சேர்த்தாச்சு. மாவு வந்து கொஞ்சம் நல்ல மையாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பழத்தை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மசித்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே போடுறதா இருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதனால் நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கோங்க. முழு பழமாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகிடும். இப்போ வெள்ளை கலரில் இருந்த மாவு எல்லாமே நல்லா மஞ்சன்னு ஆகிடும். சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து இடியாப்பம் கிடச்சிடும். இந்த மாதிரி மாவு நீங்கள் அரைக்கப்பவே பழத்தை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் அரைச்சிட்டு தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாழைப்பழத்தையும் தனியாக அரைச்சி பேஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் வந்து அரிசி நல்லா அரைப்படணும். அதனால் எந்த இதில் அரைச்சாலும் சரி, அரிசி நல்லா மையாக அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ மிக்ஸி ஜார்னால் பிரச்சனை கிடையாது, நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாட்டு அரைச்சோம்னா அரைஞ்சிடும். ஆனால் கிரைண்டரில் வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வாழைப்பழம் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயுமா ஒட்டி இருக்கும். அது போக கொஞ்சம் திக்காக கிடக்கும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாழைப்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சூப்பராக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரைச்சி எடுத்தோன்னா அந்த கலரே பார்க்கறதுக்கே நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த அளவுக்கு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யாதவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம் நல்லா மையாக அரைப்படணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் மாவு வந்து நல்லா அரைக்கலை அப்படின்னா இடியாப்ப குழலில் வந்து அது வந்து மாவு உள்ளுக்கு போய் ஒட்டிக்கிடும். அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற நார் எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது உள்ளே வந்து ஒட்டிக்கிடும். அதனால் நீங்கள் மாவை வந்து நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டேன், அது தண்ணியாக அரைச்சாலும் பிரச்சனை இல்லை, திக்காக அரைச்சாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம திரும்பியும் பேனில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் தாராளமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியாக அரைச்சாலும் அந்த மாவு நல்லா இறுக்கம் கொடுக்க வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும். வாழைப்பழம் வந்து கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு மையாக அரைச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மாவு ஒரு வழியாக நான் அரைச்சாச்சு. மாவையும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வேக வச்சு எடுத்தாச்சு. மாவு கொஞ்சம் நல்லா இறுக்கம் கொடுத்துட்டு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் இலையை வச்சுருக்கேன். உங்களுக்கு இலை விருப்பம்னா நீங்கள் இலையில செஞ்சுக்கோங்க, இல்லை துணி விருப்பம்னா துணி வச்சு நீங்கள் இடியாப்பம் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும். ரொம்பவும் டைட்டாகிடுச்சு அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் வந்து இடியாப்பம் புளிகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் மாவு வந்து நல்ல பதமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரைச்சி இந்த மாதிரி இடியாப்பம் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் வரும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த வாழைப்பழம் நீங்கள் அரைக்கலை அப்படின்னா அது உள்ளே இருந்து விழுகாது. அதனால் வாழைப்பழம் அரைக்கப்பவும் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் பாருங்கள். இப்போ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வெந்துடுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு சூப்பரான வாழைப்பழம் வச்சு இடியாப்பம் செஞ்சாச்சு. இதே மாவை நீங்கள் வந்து பச்சை வச்சுலேயும் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இது வந்து கொஞ்சம் சுட சுட சாப்பிட முடியாது, கொஞ்சம் எடுத்து ஆற வைக்கணும். ஏன்னா மாவு வந்து பிசு பிசுப்பு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் இல்லைன்னா பால் சேர்த்துட்டு ப்ரௌன் சுகர் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து சாம்பார் சட்னிலாம் செட் ஆகாது. ஏன்னா பழங்கள் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னாலும் அதில் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.